அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் ஆலிஹி ஷரஃபா அஸ்ஹாபிஹில் குரமா அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً ஆகிர் லாயா. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய சகோதரர்களே சகோதரிகளே, அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நாம் இன்று உலகத்தில் இறைவனால் முதலில் படைக்கப்பட்ட எல்லா சமயத்து மக்களும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு புண்ணியமிகு மனிதரை பற்றி நாம் பேசப் போகிறோம். உண்மையிலே இறைவனுடைய பாக்கியம் பெற்றவர் என்று சொன்னால் அது மிகையாகாது. மட்டுமில்லாமல் அவர்கள் மனித குலம் தோன்றுவதற்கு மூல காரணமாக இருந்தார்கள். அதாவது மனித குலத்துடைய காட்ஃபாதர், ஆதிபிதாவாக, உலக மக்கள் அனைவருக்கும் தந்தையாக அவர்கள் திகழ்கிறார்கள் என்பதை இங்கே நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அது மட்டுமில்லாமல் இஸ்லாமிய பெருமக்கள் அவர்களுடைய கண்ணோட்டத்தில் குர்ஆன் ஹதீஸுடைய ஒளியின் பார்வையில் அவர்கள் இறைவனுடைய தூதுவராக, நபியாக, அதாவது தீர்க்கதரிசி என்று சொல்கிறோம் அல்லவா, அப்படிப்பட்ட பாக்கியம் உள்ள ஒரு மனிதராகவும் இருந்தார்கள் என்பதை முதலில் நம்முடைய நினைவிலே நன்கு பதிவு செய்து கொள்ள வேண்டும். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லும்போது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லும்போது, ஆதம் என்ற மனிதர் மீது, அவரின் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக, அமைதி உண்டாகட்டுமாக என்று முதலில் துவா செய்வோம். எனவே ஆதம் என்று சொல்லக்கூடிய இடத்திலெல்லாம் அலைஹிஸ்ஸலாம் என்ற பேச்சு வருவதை நீங்கள் கவனிப்பீர்கள். நண்பர்களே, இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாதாரணமாக முறையில் படைக்கப்பட்ட ஒரு புனிதர் கிடையாது, ஒரு மனிதர் கிடையாது. என்னையும் உங்களையும் போன்று நாம் எல்லாம் தாய் வயிற்றிலே பிறந்தோம். ஒரு தந்தையுடைய மேற்பார்வையில தாயின் வயிற்றில் நாம் பிறந்திருக்கிறோம் அல்லவா. இவர்கள் யார் தெரியுமா? இவர்களுக்கு ஒரு தாய் என்ற முறை கிடையவே கிடையாது. தந்தை என்ற முறையாவது இருக்கிறதா என்று பார்த்தால் அதுவும் கிடையாது. தாய் தந்தை இன்றி பிறந்தவர்கள் என்று சொல்லும் பொழுது, தாய் தந்தை இல்லாமல் பிறந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது இறைவனுடைய தன்மையாயிற்று. லம் எளிது வலம் யூலத், அவன் பிறக்கவும் இல்லை, பிறரால் பெற்றெடுக்கப்படவும் இல்லை, யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை, பிறரால் அவன் பெற்றெடுக்கப்படவும் இல்லை என்பதாக சூரா இஹ்லாஸில் அல்லாஹ் தன்னுடைய தன்மையை பற்றி விவரிக்கும் போது சொல்வான் அல்லவா. உடனே நாம் அந்த பக்கம் நம்முடைய கவனம் சென்று விடக்கூடாது. தாய் தந்தை இல்லை என்றுதான் நான் சொன்னேன். மாறாக அவர்கள் தானாக தோன்றினார்கள் என்பதால் நாம் கற்பனை செய்து கொள்ளக்கூடாது. அவர்கள் படைக்கப்பட்டார்கள், உருவாக்கப்பட்டார்கள். யார் உருவாக்கியது? யார் உருவாக்கியது? உலகம் இருக்கிறது, இயற்கை இயற்கை என்று நாம் பேசுகிறோம் அல்லவா. இது இயற்கை கிடையாது. இயற்கை என்பது அது தானாக உருவாக வேண்டும், தானாக உற்பத்தியாக வேண்டும். மரம் தானாக உருவானது, கடல் தானாக உருவானது, சூரியன் சந்திரன் தானாக உருவானது என்று நாம் நினைக்கிறோம் அல்லவா. அது கிடையாது. மாறாக இவையெல்லாம் உருவாக்கப்பட்டது. சாதாரண முறையில் ஒரு சிறு பொருளை உருவாக்குவதற்கு எவ்வளவு பெரிய தொழிற்கூடம் தேவைப்படுகிறது, எவ்வளவு விதமான நவீன கருவிகள் தேவைப்படுகிறது.
ஆனால் ஒரு மனிதர், அதற்கு முன்னால் அந்த மனிதருடைய மாயை கிடையாது, உடல் அமைப்புகள் கிடையாது. அவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். எங்கே காது வைக்க வேண்டும், எங்கே கண்கள் இருக்க வேண்டும், எங்கே வாய் இருக்க வேண்டும், எங்கே மூக்கு இருக்க வேண்டும், கரங்கள் எங்கே இருக்க வேண்டும், கால்கள் எங்கே இருக்க வேண்டும், இவையெல்லாம் நாம் ஒரு பொருளை புதுசாக உருவாக்கம் செய்யும் பொழுது இதில் நாம் திகைத்து நிற்போம் அல்லவா? ஒரு பொருளை உருவாக்கும் பொழுது இவையெல்லாம் எங்கு வரும்? சாதாரண பாருங்கள், ஒரு மொபைல் போனை வைத்திருக்கிறோம். இந்த மொபைல் போன், டச் போன் இருக்கிறது, ஆண்ட்ராய்டு போன் இருக்கிறது, இவையெல்லாம் ஆரம்பத்திலிருந்து இதே மாடலில் இருந்ததா என்று பார்க்கும்பொழுது ஒவ்வொரு காலத்திற்கும் ஏற்ப அது உருவாக்கம் மாறுபட்டு கொண்டே இருக்கிறது இல்லையா? நம்முடைய ஒவ்வொன்றையும் நாம் கவனித்து பார்க்க வேண்டும். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உருவாக்கம் பெறுவதற்கு முன்னால் ஒரு வரைபடம் உருவாக்கப்படவில்லை. இறைவன் நாடினால் உடனே செய்து விடுவான் என்பதை நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த இறைவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய படைப்புகளாக இருக்கக்கூடிய மலாய்க்கத்துமார்கள், இவர்கள் யார் என்று சொன்னால் ஆண்களும் அல்ல, பெண்களும் அல்ல. இவர்கள் படைக்கப்பட்டது ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள். இறைவனுடைய உத்தரவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவர்கள் படைக்கப்பட்டார்கள். நீங்கள் எல்லாம் உலக மக்கள் அவர்களை தேவ தூதுவர்கள் என்பதாக சொல்லுவார்கள். அவர்களை பற்றி அழகா முறையில உரையாடல்கள் இருக்கும். அந்த மலாய்க்கத்துமார்கள் இருக்கிறார்களே, இறைவனுடைய சேவையை, இறைவன் சொல்லக்கூடிய விஷயத்தை உடனடியே செயல்படுத்தக்கூடியவர்கள் இவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பூமியுடைய பல பாகத்துடைய மண்களை கொண்டு அல்லாஹ் உருவாக்கம் செய்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உருவாக்கம் செய்வதற்கு முன்னா அல்லாஹ் பேசுறான். யாருக்கிட்டங்க? அந்த ஃபரிஷ்தான்னு சொல்லக்கூடிய மலாய்க்கத்துமார்கிட்ட சொன்னானா, இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா, பூமியில என்னுடைய பிரதிநிதிகள் நான் நியமிக்க போகின்றேன், ஏற்படுத்த போகிறேன்னு சொல்லும் பொழுது அவர்கள் வைத்த விஷயம் என்ன தெரியுமா? பூமியில குழப்பங்களை உண்டாக்கி அடிதடி செய்து ரத்தம் சிந்தக்கூடிய படைப்பையா நீ படைக்கப் போகிறாய்? காரணம் என்ன? அவர்கள் யாரை பார்த்திருக்கிறார்கள் தெரியுமா? ஜின்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு படைப்பை பார்த்தார்கள். இவையெல்லாம் நெருப்பால் படைக்கப்பட்டவை அல்லவா? அந்த படைப்புகளை பார்த்து அவர்கள் செய்த அட்டகாசங்கள், அட்டூழியங்கள், சேட்டைகள் எல்லாம் கண்டவர்கள் இந்த மலாய்க்கத்துமார்கள் சொன்னார்கள், பூமியில குழப்பம் உண்டாக்கூடிய இன்னொரு படைப்பையா நீ படைக்கப் போகிறாய் இறைவா? கேட்கும் பொழுது இறைவன் நன்கு அறிந்தவன் சொன்னான், இன்னி ஆலம் ஆலமூன், நீங்கள் உங்களுக்கு தெரியாத அனைத்தும் நான் தெரிந்து வைத்திருக்கிறேன். நீங்கள் அறியாதையெல்லாம் நான் அறிவேன் என்று இறைவன் சொன்னான். உண்மையிலேயே இறைவன் என்பவன் அவன்தான். எனக்கு தெரியாது, என்னுடைய தாய் தந்தையருக்கு தெரியாது, என்னுடைய ஆசிரியருக்கு தெரியாது, ஆனால் என்னை படைத்த ரப்புக்கு தெரிய வேண்டும். அவன்தான் ரப்பாக இருக்க முடியும். அந்த இறைவன் சொன்னான், நீங்க தெரியாது தெரிந்து வைக்கின்றேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 60 அடி முழம் உள்ளவர்கள், 60 அடி உள்ளவர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 60 அடி உள்ளவர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனால் படைக்கப்பட்டு இறைவன் புறத்திலிருந்து உயிர் ஊதப்பட்டு அவர்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹ் சொன்னான், ஆதமே, மலாய்க்கத்துமார்கள் இருக்கிறார்கள், அமர்ந்திருக்கிறார்கள், அவருக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அவர்கள் சென்றார்கள், மலாய்க்கத்துமார்கள் கூட்டத்திற்கு மத்தியிலே சென்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் எல்லாம் பதில் சொல்லுகின்றார்கள். மலாய்க்கத்துமார்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக் ரஹமத்துல்லாஹி, உங்க மீது சாந்தியும் உண்டாகட்டுமாக, அல்லாஹ்வுடைய அருளும் உண்டாகட்டுமாக என்பதாக அவர்கள் சலாம் சொன்ன செய்தியும் நாம் ஹதீஸ் மூலம் பார்க்கிறோம். மலாய்க்கத்துமார்கள் அதிகப்படியான சலாத்துடைய வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்தினார்கள் பார்க்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் அல்லவா? மலக்குமார்கள் கேள்வி வினா தொடுத்தார்கள் அல்லவா? எனவே இறைவன் என்ன செய்தான் தெரியுமா? அவர்களை சோதிப்பதற்காக வேண்டி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தான். கற்றுக் கொடுப்பது, தக்க வைப்பது எல்லாம் இறைவனுடைய ஆற்றல். அது அல்லாஹ் சொல்லுவான், அல்லம ஆதமல் அஸ்மா. ஒரு சிறு வார்த்தை
பல விதமாக கருத்துக்கள் பொதிந்திருக்கும் என்று சொல்வார்கள் அல்லவா? அல்லாஹ் அங்கு சொல்கின்றான், ஆதமுக்கு பேர்களை கற்றுக் கொடுத்தா. என்ன பேருங்க? 1 2 பேர்களா? இல்ல ஒரு சில 1000 பேர்களா? ஒரு சில லட்சம் பேர்களா? அனைத்தும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். காட்டுவதெல்லாம் பேர்களை சொல்லி சொன்னவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். யாருக்கு முன்னால்? மலாயிக்கத்துமார்கள். பின்ன மலாயிக்மார்களுக்கு அது தெரியாதா என்று சொன்னால், மலாயிக்கத்துமார்கள் இறைவனுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக படைக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு அல்லாஹ் என்ன சொன்னால் அதை மட்டுமே செய்வார்கள். அவர்கள் மாறு செய்பவர்கள் கிடையாது. இறைவனை கட்டளை முழுமையாக அவர்கள் செய்யக்கூடியவர்கள். மனிதர் படைப்பு இருக்கிறது, பாவம் செய்யக்கூடியவர்கள், பாவம் செய்து அதில் மீளக்கூடியவர்கள், தௌபா செய்து மீளக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் சிறந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸை நாம் பார்க்க முடியும். எனவே அந்த மலாயிக்கத்துமார்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பேர்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்து சொல்லுகின்றார். எல்லா பேரையும் என்ன செய்றாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. நம்ம இன்னைக்கு வார்த்தை ஜாலங்கள் நாம் வடிக்கிறோம் அல்லவா? கவிகள் நாம் எழுதுகிறோம் அல்லவா? எத்தனையோ விஷயங்கள் நாம் பேசுகின்றோம். அந்த வார்த்தைகள் எல்லாம் இறைவன் பொறுத்திருந்து நம்முடைய பாவா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் அல்லவா? நம்ம நுனி நாக்கில் வச்சுன்னு செய்கிறோம், பல மொழிகளை பேசுகிறோமே. இதெல்லாம் என்னுடைய முயற்சினா இல்லை, என்னை படைத்த ரப்பு எனக்கு கொடுத்த ஒரு பாக்கியம் நாம் விளங்கி கொள்ள வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எல்லாம் கற்றுக் கொடுத்தான். அல்லம ஆதம் அஸ்மா குல்லஹா சும்மா அரலஹும் அலல் மலாயிகா. அல்லாஹ் சொன்னா மலக்குமார்கள் மீது அவங்க என்ன செய்றாங்க? அதெல்லாம் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் சொன்னா, இப்ப சொன்னா அம்பி ஊனி பி அஸ்மாயி ஹாவுலா என் கொஞ்சம் சாதிக்கிறேன். மலக்குமார்கள் பார்த்து இறைவன் சொன்னான், நீங்க எல்லாம் உண்மையான ஆள் தானே, நீங்க இப்ப இந்த பேருங்களை சொல்லுங்களேன். ஆதம் சொல்லிட்டார், சொல்லுங்களேன். நாம் அதிகமாக ஓதக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். அந்த மலாயிக்கத்துமார்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் சரணடைகிறார்கள். சுப்ஹானக, உண்மை பரிசுத்தப்படுத்துகிறோம் இறைவா. லா இல்ம லனா, எங்களுக்கு அறிவு என்பது கிடையாது, இல்ம் என்பது இல்லை, எங்களுக்கு அத்தகைய கல்வி என்பது இல்லை. இல்லாம அல்லம், நீ என்ன கல்வி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாயோ, என்ன அறிவை கொடுத்திருக்கிறாயோ, அந்த அறிவை தவிர அதிகப்படியான அறிவு என்கிட்ட இல்லையே இறைவா, உன்னை நாங்கள் பரிசுத்தப்படுத்துறோம். அவர்கள் சொன்னார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இவையெல்லாம் கற்றுக் கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் என்ன செய்யறான்? மலக்குமார்கள் சொன்னார்கள் அல்லவா, அவருடைய கேள்விகள் அங்கே தவறு என்பதை சுட்டி காட்டுவதற்காக இறைவன் செய்யக்கூடிய ஏற்பாடுகள் இவையெல்லாம். உறவுகளை என்ன செய்யறான் அல்லாஹ்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்துட்டு அல்லாஹ் சொன்னா, இவருக்கு சஜ்தா செய்யுங்க, இவருக்கு நீங்கள் சஜ்தா செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். பொதுவாக சஜிதா என்பது யாருக்கும், இறைவனை தவிர, படைத்த ரப்பை தவிர யாருக்கும் நாம் செய்யக்கூடாத ஒன்று என்பதை நாம் ஆழமாக, நம்ம அழுத்தமாக மனதில் பதிய வைக்க வேண்டியவன்று. இனி தாய் தந்தைக்கு நான் செய்யலாமா என்று கேள்வி வரும். கூடாது. படைத்த ரப்புக்கு மட்டுமே நாம் செய்யக்கூடிய பிரத்யேகமான அமல் அது சஜிதா செய்வது. அதாவது என்னுடைய நெற்றியை பூமியில் வைப்பதில்லவா? இப்போ அல்லாஹ் ரப்புல் சொன்னான், எல்லா மலக்குமார்களும் முன்னதாகவே அல்லாஹ்வுடைய குதிரத்தை விளங்கி கொண்டார்கள். அல்லாஹ் ஆடினால் எதை வேணாலும் செய்ய முடியும் என்பதை விளங்கி கொண்டார்கள். எங்கு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்பொழுது அந்த பேர்கள் எல்லாம் சொன்னார்களோ, தங்களால் சொல்ல முடியாத அந்த பேர்கள் எல்லாம் ஆதம் எப்போது சொன்னார்களோ, அப்பவே அல்லாஹ்வுடைய குதிரத்தை அழுத்தமாக விளங்கி கொண்டவர்கள் மலாயிக்கத்துமார்கள். உடனே என்ன செய்யறாங்க? அல்லாஹ் சொல்லித்தான், சஜ்தா செய்யுங்க. குல்நாளில் மலாயிக்கத்து சுஜூலி ஆதம் ஃபஸஜது இல்லா இப்லீஸ். அல்லாஹ் சொல்லுகின்றான், நம்ம சொன்னோம், உடனே சஜ்தா செஞ்சுட்டாங்க. அல்ல ஒருத்தன் மட்டும் சஜ்தா செய்யல, இல்ல இப்லீஸ். அவன் பேர் தான் இப்லீஸ். ஷைத்தான்களுடைய காட்ஃபாதர் அவன். இந்த இப்லீஸ் சாதாரண ஆள் கிடையாதுங்க. மலக்குமாருக்கெல்லாம் லீடரா இருந்தவன், ஒரு ஆசிரியர், ஆசானாக இருந்தவன். ஆனால் மமதையும் அகம்பாவும் பெருமையும் அவனை ஆட்கொண்டது என்று தான் சொல்ல வேண்டும். அவன் நெருப்பால் படைக்கப்பட்டவன். ஜின்கள் எல்லாம் நெருப்பால் படைக்கப்பட்டது, ஷைத்தான்கள் நெருப்பால் படைக்கப்பட்டது, மலக்குமார்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள், நாம் எல்லாம் மண்ணால் படைக்கப்பட்டோம். அல்லாஹ் சொல்லுவாங்க, இன்சான் மின் ஸல்ஸாலின் மின் ஓசை தரக்கூடிய இந்த கருப்பு களிமண்ணால் என்று அல்லாஹ் சொல்லுவான். மண்ணால் படைக்கப்பட்டோம், களிமண்ணால் படைக்கப்பட்டோம். சுப்ஹானல்லாஹ். இப்போ அந்த இப்லீஸ் சொன்னானா, அந்த இப்லீஸ் சொல்கின்றான், அபா வஸ்தக்பர்,
அல்லாஹ் சொல்லிக்கிறான் இப்லீஸ் சொன்ன செய்தியை. அப்பா மறுத்து விட்டான். எதை மறுத்துட்டான்? எதங்க மறுத்துட்டான் இப்லீஸ்? இப்ப என்ன மறுத்தான் என்பதை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகளை நாம் இதை போன்று நாம் நபிமார்கள் வரலாறு நாம் தெரிந்து கொள்வது எதற்காக வேண்டி சொன்னால், கதை கேட்பதற்காக வேண்டி அல்ல, இவைகளை கேட்டு நாம் பிறகு நாம் கதைப்பதற்காக வேண்டியும் நாம் இந்த வரலாறுகளை அசை போட்டு பார்த்து எப்படிப்பட்ட ஆற்றலெல்லாம் அல்லாஹ் நபிமார்களுக்கு கொடுத்தான், நம்முடைய மூதாதையர்களுக்கு முன்னோர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், நாம் அதை நாம் இன்றும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் என்பதை விளங்கி அமல் செய்வதற்காக வேண்டி வல்ல ரஹ்மான் நம்மை நல்லோர்கள் பற்றி அல்லாஹ் அனுதினம் வாழ வைப்பானாக. ஆஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.